पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் 3வது பாதம் விபூதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல 52வது சூத்திரத்துக்கு வந்திருக்கோம். க்ஷண தத்க்ரமயோஹோ சம்யமாத் संयमात् विवेकजं ज्ञानं क्षणतत्क्रमयोः संयमात् विवेकजं ज्ञाனம். க்ஷணம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்திலேயே ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்துவோட லீஸ்ட் ரொம்ப சின்ன பார்ட்டிக்கலா கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கடைசி பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பரமாணு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதீந்திரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து நம்ம பகுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த கடைசியில் இருக்கிற காலத்துக்கு அளவுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணம் அப்படின்னு பேர். அப்போது அந்த க்ஷணம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு க்ஷணத்தையும் தனித்தனி அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். க்ஷணம் என்பது செப்பரேட். இந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு பின்னாடி ஒரு க்ஷணம், அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணம்னு லைனா வந்துகிட்டே இருக்கு. இந்த லைனா இருக்கிற இந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபிலிம் ரோல் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, 24 ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்மாக தனித்தனியாக இருக்கும் ஃபிலிம் ரோலில். அந்த ஃபிலிம் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அந்த ப்ரொஜெக்டரில் வச்சு சுற்றும் போது என்ன ஆகும், ஒரு செகண்டுக்கு இத்தனை வாட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஃப்ரேம் போகணும்னு 12, 18, அப்புறம் 16, 24 அப்படின்னு போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷட்டரோட வேகம்னு ஒன்று இருக்குது. இந்த கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டில் கேமரா இருக்குல்ல, இப்போ நல்ல கேமராஸ்லாம் இருக்குது. அப்போ கேனனாக இருக்கட்டும், இது மாதிரி ஏதாவது கேமராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷட்டரோட வேகம்னு ஒன்று இருக்குது. இந்த ஷட்டரோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் அதுலேயும் டிவைட் பண்ணுவாங்க இந்த ஷட்டரோட வேகத்தை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1/24, 1/18, 1/16 அப்படின்ற மாதிரி. அப்போது இருக்கிறதுலே லீஸ்டாக இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தொடர்ந்து வரும்போது ஒவ்வொன்றும் தனித்தனி ஃப்ரேம் தான். அந்த தனித்தனி ஃப்ரேமில் ஃபில் ஆகிறது எல்லாமே நம்ம அந்த ப்ரொஜெக்டரை வச்சு சுற்றும் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தொடர் காட்சிகள் தொடர்ந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம சலனச்சித்திரம் பார்க்குறோமே, சினிமா, எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒன்றா இருக்கிறது இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரேம் தான். இப்போ நம்ம பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம்ல, இந்த கண்ணால் பார்க்குறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம தொடர்ந்து பார்க்குறோம்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே இல்லை, எதுவுமே தொடர்ந்து இல்லை.
எப்படி சினிமாவை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த ஒரு தாட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தாட்டும் ஒரு க்ஷணத்துல தான் உண்டாகும். சகபத்திர நியாயம் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 1000 இதழ் தாமரையை வந்து பார்த்தீங்கன்னா, தாமரையை ஒன்றுக்கு மேல தாமரை இதழ்கள் எல்லாத்தையும் வச்சோம் அப்படின்னா, ரோஜா இதழ்கள் எல்லாத்தையும் வச்சோம் அப்படின்னா, அந்த ரச்ச இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி எடுத்து இப்படி குத்தணும் அப்படின்னா நம்ம நினைப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே பஞ்ச் ஏக்க க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிரேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்தில் ஏக்க க்ஷணம்லாம் இல்லை, 1000 அந்த பேலட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிறதுக்கு என்ன இருக்கு, இதழுக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் பேதம் ஆகிட்டு போயிருக்கும் ஊசியோட நுழையில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதழ் எவ்வளோ மெலிசோ அதை பிரேக் பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்த இதழை பிரேக் பண்ணி, அதுக்கு அடுத்த இதழை பிரேக் பண்ணி, ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு க்ஷணம் ஒரு குத்து. அப்போ எவ்வளோ க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேறுபாடு இருக்கு. இதே மாதிரி தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி தாட்டாக போயிட்டே இருக்கு. ஒரு தாட்டு வெளியில போய் ரிசீவ் பண்ணி நமக்கு திரும்ப புத்திக்கு வந்து, திரும்ப அடுத்த தாட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போய் விஷயத்தை கிரகணம் பண்ணி திரும்ப புத்திக்கு வந்து, அடுத்த தாட் வெளியில போய் அதை ரிசீவ் பண்ணிட்டு திரும்ப புத்திக்கு வந்து, அப்போ புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஞானம் உண்டாகிற மாதிரியே இருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை நான் பார்க்குறேன், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தொடர்ச்சியா ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல ஒன்று இல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ஷணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பௌத்த மதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணிக்க விஞ்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு தாட்டு ஒரு க்ஷணம் தான் அது. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த விஞ்ஞானம் சொல்லும்போது சொல்லுவோம், இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு தாட்டு, அதுக்கு பின்னாடி அடுத்த தாட்டு, அதுக்கு பின்னாடி அடுத்த தாட்டு, அதுக்கு பின்னாடி அடுத்த தாட்டு. இதை அவங்க எக்ஸாம்பிள் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு நதியோட பிரவாகத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு நதின்னு நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுன்னு சொல்றோம். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கும் போது இருந்த தண்ணி வேற, நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது இருக்கிற தண்ணி வேற, அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்க்கும்போது அது வேற க்ஷணமாயிடும். அப்போ தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும் போதே அது மாறிக்கிட்டே இருக்கு ஒரு நதியோட தண்ணி. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அப்படின்னு அடுத்த தண்ணியை சொல்ல முடியாது, ஒவ்வொன்றும் தனித்தனி வேற வேற. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணிக்க விஞ்ஞானத்தோட பேஸா நம்ம இது பண்றோம். அதை தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனி, ஆனா ஒரு க்ஷணத்தை பின்தொடர்ந்து அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணத்தை பின்தொடர்ந்து அடுத்த க்ஷணம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது தான் அநேக க்ஷணங்கள் ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி பின்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், கிரமம்னு பேர். தனியா எடுத்தீங்கன்னா க்ஷணம், அது கண்டினியூவா போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கிரமம். க்ஷணத்தோட கிரமம். கிரமம்னா என்ன அர்த்தம், வரிசை, ஆர்டர், கியூ. அந்த கியூக்கு பேரு, க்ஷணங்களோட கியூக்கு பேரு தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமம் அப்படின்னு பேரு. இந்த இதுல இந்த ரெண்டுத்துலையும் ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யமம் பண்றதுனால. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மைண்ட் எவ்வளவு சட்டிலா இருக்கணும் பாருங்க. அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லூசி படத்தை பாருங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, லூசி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவா, கார்ல போயிட்டு இருக்கும் போதே போன் ஏதோ ஒன்று வரும். அந்த போனை வந்து பாத்தீங்கன்னா போனோட இது இருக்குல்ல, வேவ்ஸ் இருக்குல்ல, அந்த வேவ்ஸை வந்து செப்பரேட் பண்ணுவான். ஏகப்பட்ட வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் வேவ்ஸ் எவ்வளவு போகும், ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஆயிரக்கணக்கான வேவ்ஸ் போயிட்டு இருக்கும். டிராபிக் வேவ்ஸ்ல டிராபிக் நடக்கும். வேவ்ஸ்ல வந்து ஆயிரக்கணக்கான வேவ்ஸ் போயிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தையும் செப்பரேட் பண்ணி அந்த ஒரே ஒரு வேவை மட்டும் கனெக்ட் பண்ணி எடுத்து அதுல யார் பேசிட்டு இருக்காங்களோ அதை ரிசீவ் பண்ணுவான். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலிம்ல ரொம்ப கிளியரா காட்டுவான். அப்ப அதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப வேவ்ஸோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரோட சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூக்ஷ்மத்தன்மை அடைஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம், இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த இது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடக்கிறது. பரம்பிரசங்கியானத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஏன்னா சாஸ்மிதாக்கு அப்புறம் நடக்கிறது. இன்னும் கிளியரா எடுத்துங்களேன், சாஸ்மிதாக்கு அப்புறம் 95% சத்துவ குணத்துக்கு அப்புறம் 96-97% சத்துவ குணம் போய்கிட்டு இருக்கும் போது தான் இந்த க்ஷணத்தை நம்ம என்ன பண்ண முடியும்,
பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும். இந்த க்ஷணத்தை பாக்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவித்யாவை பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா காலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மாயையும் காலமும் வந்து பாத்தீங்கன்னா இன்டிஃபைனபிள், நீங்க டிஃபைன் பண்ணவே முடியாது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எண்ணமில்லாத சித்தத்தை பரம்பிரசங்கியானத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தம் வந்து 96-97% இருக்கும்போது தான் இந்த க்ஷணத்தை பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகுது. அப்ப க்ஷணத்தை பார்த்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த க்ஷணம் தொடர்ந்து வர்றதையும் ஒருத்தன் பார்த்து அதுலயே சம்யமம் பண்றதுனால இவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் அப்படின்றது தனிச்சது இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப காலம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா ஒரு மேட்டருக்கு மேல, ஒரு தர்மத்துக்கு மேல டைம் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கு. அப்ப டைம் ஸ்பேஸ் மேட்டர் இந்த மூணுத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா செப்பரேட் பண்ண முடியாது. அப்ப காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷணம்னு சொல்லக்கூடிய காலம் ஒரு வஸ்துக்கு மேல இருக்கு. அந்த வஸ்து அப்ப எந்த வஸ்துலையும் ஒரு காலம் இருக்கு. எந்த வஸ்து எடுத்தாலும் ஒரு காலம் அங்க போயிட்டு இருக்கு. அப்ப அந்த காலத்தை வந்து நீங்க காலத்தை பிடிச்சீங்க அப்படின்னா வஸ்துவையும் நீங்க என்ன பண்ண முடியும், விவேகம் பண்ண முடியும். காலத்தை விவேகம் பண்ணினா காலத்துக்கு உட்பட்டதா இருக்கிற காலத்தோடு சேர்ந்து இருக்கிற வஸ்துவை பத்தின ஞானமும் விவேகமும் ஒருத்தருக்கு உண்டாகிவிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தை வச்சுக்கிட்டே சமாதி வரைக்கும் போறது, நிர்விகல்பம் வரைக்கும் போறது. ஏன்னா காலமும் மாயா. இல்ல அப்படின்னா வஸ்துவை வச்சுக்கிட்டே நீங்க விவேகம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம், மூல பிரகிருதி வரைக்கும் போகலாம். ஏன்னா வஸ்துவும் மாயா. அப்ப இதுல 2த்துல எதுல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியம் எதுல வேணாலும் பிடிச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையை தாண்டி குணாதீதனா ஆக முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா விவேக ஞானம் சொல்லிட்டார். சம்யமம் பண்றதுனால விவேக ஞானம் என்னது, ஆத்ம அனாத்ம விவேகம். ஆத்ம அனாத்ம விவேகம் உண்டாகிவிடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட பர்பஸ். நிர்விகல்ப சமாதியை ஒருத்தருக்கு உண்டாகிவிடும் சொல்லியாச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா விவேகஜம் ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுங்க. விவேகஜம் ஞானம்னா பரம்பிரசங்கியானத்துல உண்டாகக்கூடிய பிரகிருதி, சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஞானம் தான் இந்த இடத்துல விவேக ஞானம்னு பேர். அப்ப இந்த சம்யமம் எங்க பண்ணப்படுது, அந்த 96-97% பிராத்திப தரிசனம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல உண்டாகிறது தான் இந்த சூத்திரத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. நான் திரும்பவும் சொல்றேன் பாஷ்யத்தை. யதா அபகர்ஷ பரியந்தம் திரவியம். எப்படி ஒரு மேட்டரை வந்து பாத்தீங்கன்னா பெரிய மலைன்னு இருக்கு, பெரிய மேட்டர். இந்த மலையை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிங்கன்னா பாறையாகும், பாறையை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிங்கன்னா கல்லாகும், கல்லை வந்து பாத்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணா ஒரு சின்ன மண்ணாகும், மண்ணையும் கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்படியே பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உடைச்சி 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 போனீங்கன்னா அப்படின்னா கடைசி பார்ட்டிக்கல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா அபகர்ஷ பரியந்தம். அபகர்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் குறைக்கிறதுன்னு அர்த்தம். பிரேக் பண்ணிக்கிட்டே போறது. பிரேக் பண்ணி உடைச்சி 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 கீழே போனீங்க அப்படின்னா கடைசியில இருக்கக்கூடிய திரவியம்னா மேட்டர். கடைசியில இருக்கக்கூடிய மேட்டர் எது அப்படின்னா பரமாணுன்னு சொல்றோம். பரமாணு கண்ணுக்கு தெரியுமா, அதீந்திரியம், கண்களுக்கு தெரியாது, டெலஸ்கோப்ல மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. அப்ப அந்த பரமாணு வந்து பாத்தீங்கன்னா ஏவம், எப்படி கடைசி பார்ட்டிக்கல் வந்து பரமாணுவோ அதுக்கு மேல போகல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சயின்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. இன்னும் 20 வருஷம் 50 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பிரேக் பண்ணிக்கிட்டே போகும். ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கடைசி லாஸ்ட் பார்ட்டிக்கலை சொல்லிடுச்சு. லாஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பரமாணு. அதுக்கு மேல போக முடியுமா அப்படின்னா அதுக்கு மேல போக முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காலத்தை நம்ம பிரேக் பண்றோம் அப்படின்னா காலத்தை ஏவம் பரம அபகர்ஷ பரியந்தக கால. எப்படி காலத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய காலம் யுகத்தை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிங்க அப்படின்னா வருஷம், வருஷத்தை உடைச்சிங்கன்னா மாசம், மாசத்தை உடைச்சிங்க அப்படின்னா நாளை உடைச்சிங்கன்னா 24 மணி நேரம், 24 மணி நேரத்தை உடைச்சிங்கன்னா மணியை உடைச்சிங்கன்னா 60 நிமிஷம், 60 நிமிஷத்தை உடைச்சிங்கன்னா 1 நிமிஷம் 60 செகண்டு. அந்த 60 செகண்டையும் உடைச்சிங்க அப்படின்னா கடைசி பார்ட்டிக்கலா காலத்தோட கடைசி
அளவு வந்து எதுவோ அதுக்கு பேரு க்ஷணம்னு பேர். இந்த க்ஷணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். யாவதாவா சமயேன சலித்தக பரமாணு. பரமாணு சலிச்சுக்கிட்டே இருக்குமா? சயின்ஸ் என்ன சொல்லுது? நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருதா? நமக்கு வந்து கேள்வி வரும், ஏன் சுத்துது? யாராவது சயின்ஸுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதுப்பா. அந்த பரமாணு, அந்த நீ சொல்ற எலக்ட்ரான் புரோட்டானுக்கும் ரொம்ப அதோட லாஸ்ட் பார்ட்டிகல் எது? பரமாணு. அந்த பரமாணுக்குள்ளாரையும் திரிகுணாத்மகம் 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குணம் ஜலம் குணம் விருத்தம். குணத்தோட விருத்தம்னா அதோட லைஃப் ஸ்டைலு என்னன்னு கேட்டீங்கன்னா குணத்தோட லைஃப் ஸ்டைல் சலிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப அந்த குணம் சலிக்கிறதுனால குணத்தோட காரியமா இருக்கிற பரமாணுவும் சலிச்சுக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். பரமாணுக்களோட காரியமா இருக்கக்கூடிய நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் அப்படின்னு பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கும், அந்த ஆட்டம்ல இருக்கிறது எல்லாமே சலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு? சதா வந்து பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பரமாணுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யாவத்தாவா சமயேன சலித்தக பரமாணு. பரமாணு சலிச்சுக்கிட்டே இருக்கா? அந்த சலிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கிற பரமாணு ஒரு இடத்துல இருந்து பூர்வ தேசம் ஜக்யாத், தன்னோட இடத்தை விட்டு அடுத்த தேசத்துக்கு போகும்போது அடுத்த பிளேஸ் அது எவ்வளவு இருக்கும்? ஒரு பரமாணுவே ரொம்ப மைன்யூட். அந்த மைன்யூட்டா இருக்கிற அந்த பரமாணு தன்னோட நிலையில இருந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம். இப்ப நம்ம பெரிய பெரிய ஆட்களா வைக்கிற ஸ்டெப் வேற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும், ஒரே அடி எடுத்து வைக்கிறோம். இதே குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்குல்ல? அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரமாணுக்கு வாங்க, ஒரு பரமாணு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் அடுத்த தேசத்துக்கு மூவ் ஆகும் போது, அப்ப உங்களுக்கும் நம்ம வைக்கிற ஸ்டெப்புக்கும் குழந்தையோட ஸ்டெப்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, அப்ப பரமாணுவும் தன்னுடைய பூர்வ தேசம் தன்னோட முதல் இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அப்ப பரமாணு எவ்வளவு மைன்யூட். அந்த மைன்யூட்டா இருக்கிற பரமாணு தன்னுடைய தேசத்தை விட்டு அடுத்த தேசத்துக்கு அடுத்த ஸ்பேஸ்க்கு போகும்போது எவ்வளவு டைம் எடுக்குமோ அந்த டைமுக்கு பேர் தான் உத்தர தேச உபசம்பத்தியதே சகாலக. அந்த காலத்துக்கு பேர் தான் க்ஷணம் என்று பெயர். அப்போ க்ஷணம்ன்றதுக்கு அர்த்தம் இப்ப நம்ம சொல்ற இதை எடுத்துக்கலாமா? இப்ப நம்மளோட கணக்குப்படி வந்து காலத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, இந்த டைமர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல மாறிட்டே இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு மாறிட்டே இருக்கு பாருங்க. 8 9 இந்த கை வைக்கிற விரல் வைக்கிற பாருங்க. இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே மாறிட்டே இருக்கு பாருங்க. மேல செகண்ட்ஸ், ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸோட இதையும் நீங்க பாக்குறீங்கல்ல. அப்ப கீழே இருக்கிறது நீங்க பாக்குறீங்கல்ல, உங்க விஷனுக்கு வந்துருச்சுல்ல. அப்போ உங்களுக்கு விஷனுக்கு வந்தா நீங்க பரமாணுவை பாக்குறீங்களா? பரமாணுவா இருக்கிற அந்த க்ஷண காலத்தை பாக்குறீங்களா? அப்ப இத கீழே இருக்கிறத க்ஷணம் சொல்ல முடியுமா? கீழே இருக்கிறது க்ஷணம் சொல்ல முடியாது. மேல இருக்கிறது செகண்ட் நம்ம சொல்றோம். மேல இருக்கிறது 44 செகண்ட், 45 செகண்ட், 46 செகண்ட். அப்ப 45 46 நம்ம செகண்ட் பாக்குறோம், இதையும் பாக்குறோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு செகண்டுக்குள்ளார இருக்கிற சின்ன பார்ட்டிகளா இருக்கிற காலத்தையும் பாக்குறோம். அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், செகண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் இல்லை. செகண்டுக்கு கீழே இருக்கிற இந்த காலத்தையும் நீங்க உத்து பாருங்க, நான் பார்த்துருக்கேன். உத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அதையும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுவும் க்ஷணம் இல்லை. ஏன் அப்படின்னா க்ஷணம்ன்றது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு மினிமம் பார்ட்டிகளா இருக்கிற எது பரமாணு அடுத்த இதுக்கு மாறுறதுக்கு என்ன இடைவெளி இருக்கோ அதுதான் க்ஷணம் அப்படின்னு பேரு. அப்ப நமக்கு க்ஷணம் தெரியுமா தெரியாதா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்க்கத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பூ இதழ் ரோஜா இதழோட ஒரு பிரேக் பண்ற சமயம் என்னவோ அதுதான்.
எப்படி பார்ப்பீங்க? ஒரு இதழ் இந்த பக்கம் ஊசியை வச்சு அடுத்த பக்கம் வர்றதுக்கான சமயம் என்னவோ அதுதான் ஒரு க்ஷணம். பார்க்க முடியுமா? அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா இருக்கலாம், அதோட மைன்யூட்டா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவகாரத்தில் க்ஷணம்னு சொல்றது எதுவோ அது வாஸ்தவத்தில் இல்லை. நம்மளால செகண்ட்ஸை வச்சு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நேற்று ஜெயாமா ஏதோ ஒன்று சொன்னாங்களே க்ஷணத்தோட கீழே பீக்கோவா என்னவோ தெரியல, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் பீக்கோன்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணம் அப்படின்றதுல இல்லை. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு தத்து பிரபாக விச்சேதஸ்து கிரமஹ. இந்த க்ஷணம்னு சொல்லக்கூடியது ஒரு பிரவாகமா போயிட்டே இருக்கு. நம்ம கால பிரவாகம்னு சொல்றோமே, காலம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணத்தோட பிரவாகம். அந்த க்ஷணத்தோட பிரவாகம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணம் 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 தனித்தனி துண்டு துண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கியூவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ, நதியோட ஃப்ளோ மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் கிரமம் அப்படின்னு பேர், வரிசை கிரமம். அடிச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணதத்து கிரமையோர் நாஸ்தி வஸ்து சமாஹார இது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணமா இருக்கட்டும் அதே நேரத்தில் அந்த கிரமமா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடி இருப்பதல்ல. ஒரு க்ஷணம் இன்னொரு க்ஷணத்தோட கூட முடியாது, தனித்தனி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடையில் வந்து இல்லைன்னா டிக்கெட் கவுண்டரில் வந்து ஒருத்தர் க்யூவில் நிற்கும் போது ஒவ்வொரு பர்சனும் தனித்தனி தானே. ஆனால் எப்படி இருக்காங்க? வரிசையாக இருக்காங்க. ஆனாலும் எப்படி தனித்தனி பர்சனும் ஒன்னோட ஒன்று கலக்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கலந்துருவானா? கலக்க முடியாது இல்லை, எல்லாம் தனித்தனி தானே. க்யூவில் நின்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட இன்னொரு மனுஷன் மெர்ஜ் ஆகிட முடியாது. பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மெர்ஜெலாம் ஆக முடியாது, பாலோட தண்ணி கலக்கிற மாதிரி. அப்ப என்ன தெரியுதுன்னா காலமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த வரிசை கிரமம்னு சொல்றதும் கூட தனித்தனியாக தான் இருக்கும். இது எல்லாம் சமாகாரமா ஒன்றுபட்ட வஸ்துவா ஒன்னாயி ஒரு வஸ்துவா வந்து பாத்தீங்கன்னா ஆக முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப நமக்கு தெரியுதே சுவாமி, என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 செகண்ட் ஒரு நிமிஷம்னு பாக்குறோம், 24 மணி நேரத்தை ஒரு நாள்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 30 நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 12 மாசத்தை ஒரு வருஷம்னு சொல்கிறோம். அப்புறம் 4,32,000 வருஷத்தை ஒரு கலியுகம்னு சொல்கிறோம். 43,20,000 வருஷத்தை ஒரு சதுர்யுகம்னு சொல்கிறோம். 864 கோடி வருஷத்தை வந்து பிரம்மாவோட ஒரு பகல்னு சொல்கிறோம். 864 கோடி வருஷத்தை பிரம்மாவோட ஒரு இரவுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னா இது எல்லாமே புத்தி சமாகாரோ. புத்தியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம்? சமாகாரம் பண்ணி வச்சிருக்கோம், கூட்டி வச்சிருக்கோம். புத்தியில தான் கூட்டி வச்சிருக்கோம் ஒழிய வாஸ்தவத்துல வெளியில கூடி இல்ல. எப்படி பிலிம் ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி ஃப்ரேம் தான், எந்த ஒரு ஃப்ரேமும் இன்னொரு ஃப்ரேமோட கலக்கல, ஒவ்வொன்றும் தனித்தனியா தான் இருக்கு. ஆனா நீங்க சுத்தும் போது என்ன தெரியுது? ஒரே தொடர்ச்சியா ஒரு பிலிம் நமக்கு தெரியுதோ அதே மாதிரி தான் இந்த க்ஷணங்கள் எல்லாம் தனித்தனி க்ஷணம். ஆனா இப்ப இந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தியில என்ன இருக்கு? ரஜோகுணம் இருக்கு, சஞ்சலிக்குதா. அந்த சஞ்சலிக்கிற ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க்ஷணங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி என்ன பண்ணுது? ஒன்னா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியப்படுத்துது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா முகூர்த்த அகோராத்திராதய, அதுதான் நம்ம என்ன பண்றோம்? க்ஷணங்களை ஒண்ணு கூட்டி இந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு முகூர்த்த காலம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகோராத்திரம், பகல் காலம், இரவு காலம், 12 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்ஷம், அதுக்கப்புறம் மாசம், அதுக்கப்புறம் வருஷம், அதுக்கப்புறம் யுகம், சதுர்யுகம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷணம் வந்து தனித்தனி தான். ஆனா இந்த புத்தி என்ன பண்ணுது? தன்னுடைய ரஜோகுணத்தினால எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி வச்சு பார்க்குது. இதான் நம்ம விவகாரம் போயிட்டு இருக்கு. ச கலு அயம்,
ச கலு அயம், இது அல்லவா அயம் காலோ, ச அயம் காலோ, அந்த இந்த காலமானது வஸ்து சூன்யா. அப்ப காலம்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, காலம்னு நம்ம சொல்லக்கூடிய முகூர்த்தமா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வாரமா இருக்கட்டும், நாளா இருக்கட்டும், வருஷங்களா இருக்கட்டும், யுகங்களா இருக்கட்டும், இது எல்லாம் இருக்கா சுவாமின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? காலம் என்பது ஒன்று இல்லை. நம்ம சொல்ற விவகாரத்துல எதெல்லாம் காலம்னு சொல்றோமோ அந்த காலம் வஸ்து சூன்யம். அப்படி ஒரு வஸ்து இல்லவே இல்லை. நம்ம சொல்ற எல்லா கால விவகாரங்களும் பொய்யானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி நிர்மாணக, புத்தியினால் நிர்மாணிக்கப்பட்டது. அப்ப புத்தியினால நிர்மாணிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், டிசைன் பண்ணுது. புத்தி தான் ப்ரொஜெக்ஷன். புத்தின்ற இடத்துல என்ன போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? மனசு. புத்தின்ற இடத்துல என்ன பண்ணணும்? அந்த கரணம், மனசுன்னு போட்டுங்க. அப்ப ப்ரொஜெக்ஷன் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுது விவகாரத்துக்காக. அப்ப வந்து காலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல காலம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. அது மாயாமயம், இல்யூஷன், வேற எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பஹா. இதெல்லாமே விகல்பம் அப்படின்னு பேரு. விகல்பம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, ஒன்ன வேற ஒன்னா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு விகல்பம் அப்படின்னு பேரு. கல்பனா, விசேஷ கல்பனைக்கு பேரு விகல்பம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த விசேஷ கல்பனா என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்ச க்ஷணத்தை சேர்த்து வச்சு முகூர்த்தம்ன்றோம், கொஞ்ச க்ஷணத்தை சேர்த்து வச்சு வந்து மணின்றோம், கொஞ்ச க்ஷணத்தை சேர்த்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா நாளுன்றோம், கொஞ்ச க்ஷணத்தை சேர்த்து வச்சு வருஷம்ன்றோம். இது மாதிரி நம்மளா கூட்டி வச்சு இந்த மனசு என்ன பண்ணுது? காலத்தை கல்பனை பண்ணுது. காலம் என்பது ஒன்று இல்ல, கல்பனை. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, வஸ்து சப்த ஞானான்னு பாத்தி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்தம் இருக்கா? ஆமா, இந்த உலகத்துல வந்து அனாதி காலத்துல இருந்து இந்த சப்தத்தை வச்சுதானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். யுகங்கள், வருஷங்கள் எல்லாத்தையும் வச்சு கல்பனா பண்ணிக்கிட்டு நம்ம விவகாரம் நடந்துகிட்டு இருக்கேன். டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, அப்படித்தானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். 6 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சு, 6:30 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சு 8 மணிக்கு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். அப்ப விவகாரம் ஃபுல்லா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வச்சு போயிட்டே இருக்க. வயசு, ஒவ்வொருத்துக்கும் வயசு வச்சு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தேகத்துக்கு. அப்போ நம்ம விவகாரம் பண்றமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, சப்தம் இருக்கு, சப்த விவகாரங்கள் எல்லாம் பண்றோம். ஆனா சப்த விவகாரங்கள் பண்ணினாலும் கூட நீங்க தனியா எனக்கு மணியை காட்டுங்க, வருஷத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காட்ட முடியாது சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, லௌகிகானாம் யுத்தித தரிசனானாம். யார் இது மாதிரி விவகாரங்கள் பண்றோம்? விவகாரத்தில் இருக்கக்கூடிய, சமாதியிலிருந்து வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள். யாரெல்லாம் சமாதியில இல்லாம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படிப்பட்ட அந்த லௌகிகத்துல இந்த ரஜோகுணத்துல வேக்கப்பாய் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வஸ்து ஸ்வரூப இவ அவபாசதே. இந்த காலம் இருக்கிற மாதிரியே வாஸ்தவத்துல நமக்கு விவகாரம் செய்யப்படுறதா தோன்றுகிறது. காலம் இருக்கா அப்படின்னா, அம்மா இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, காலம் என்பது ஒண்ணு நமக்கு கையில பிடிக்கவே முடியாது, தொடுவானம் மாதிரி. ஏன் அப்படின்னா வெறும் இல்யூஷன், மனசோட நிர்மாணம் தான். புரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வஸ்து சூன்யத்தை எங்க யூஸ் பண்ணிருக்கோம் தெரியுங்களா? என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் விகல்பத்துக்கு? ஆகாச தாமரை, முயல் கொம்பு. அப்போ அங்க காலத்தை சொல்லல. ஆமா ஆமா, அங்க அங்க காலத்தை அங்க சொல்லல. ஆமா, அங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? வஸ்துவதுன்னு சொல்லணும். ஆகாச தாமரை, அதுக்கப்புறம் வந்து முயல் கொம்பு, மிருகதிருஷ்ணிகா, காணல் ஜலம், இது மாதிரி தானே சொல்லணும். அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு? காலத்தை சொல்லிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வஸ்துவும் காலமும் ரெண்டுமே, வஸ்துவும் பொய், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலமும் பொய். அப்ப யாரு கல்பனா பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்பனா பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு கல்பனையை செய்கிறது. இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் இன்னைக்கு பாட்டத்துல வந்தது. இவ்வளவு நேரம் ஆச்சு.
ஆச்சாரியர் சொல்றாரு க்ஷணஸ்து, அடுத்த பேஜ் வந்தாச்சு. க்ஷணமோ எனில் வஸ்து பதித்தா கிரம அவலம்பி. க்ஷணத்தை தனியா காட்ட முடியுமா சுவாமி? க்ஷணத்தை தனியா காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷணமோ எனில், ஆனால் க்ஷணமோ எனில், க்ஷணமேன்னு போட்டிருக்கு, க்ஷணமோன்னு தமிழ்ல வரும்போது க்ஷணமோ எனில். ஒரு க்ஷணம் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்துவோடு சம்பந்தத்தை உடையதா இருக்கின்றது. வஸ்து பதித்தக அப்படின்னா வஸ்துவில் இருக்கின்றதாக. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், சூரியனை பார்க்கணும், சமயத்தை பார்க்கறதுக்கு சூரியனை பார்க்கணும். சந்திரனை பார்த்து பார்த்தீங்கன்னா காலத்தை சொல்றோம். சந்திர மாசம்னு ஒண்ணு இருக்கு, சூரிய மாசம்னு விவகாரம் நம்ம பண்றோம். அப்ப பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்து இருக்கிற மாசங்கள், சூரியனை பார்த்து கணக்கு பண்ற மாசங்கள். அப்போ இதா இருக்கட்டும், லக்னமா இருக்கட்டும், திதியா இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், வாரமா இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பத்சரம்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேர் வைக்கிறோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சூரியனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா சந்திரன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப காலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வஸ்துக்கு மேல இருந்து சவாரி பண்ணக்கூடியது. அப்ப பார்த்தீங்கன்னா காலத்தை தனிச்சு காட்ட முடியுமா அப்படின்னா, காலம் என்பது தனிச்சது இல்லை, மனசுல இருந்து எடுத்துடணும். அப்ப வஸ்துவையும் காலத்தையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தையும் வஸ்துவையும் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ஒன்னு எடுத்துக்கணும். கிரமஸ்ச, கிரமம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரமம் பாத்தீங்க அப்படின்னா க்ஷணாந்தர்யாத்மா. ஒவ்வொரு ஒவ்வொரு கிரமம் இருக்குல்ல, இந்த கிரமம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கிரமம் எங்க இருக்கு? வரிசை கிரமம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசை கிரமம் எங்க இருந்து வந்துச்சு? ஆமா, க்ஷணம். க்ஷணம் தான் பாத்தீங்கன்னா 10 க்ஷணங்கள் ஒண்ணுக்கு பின்னாடி இருந்தா அதுக்கு பேர் தான் கிரமம்னு பேரு. அப்போ கிரமம்னு ஒரு தனியா ஒரு வஸ்து இருக்குமா? க்ஷணத்தை விட்டுட்டு கிரமம் தனியா இருக்குமா? இல்ல. க்ஷணத்துக்குள்ளதான் கிரமமே வருது. அப்ப க்ஷணம்ன்றதை விட்டுட்டு கிரமம்னு ஒண்ணு இல்ல. 10, 20, 100 அப்படின்னு க்ஷணங்கள் தொடர்ந்து வந்தா அதுக்கு பேர் தான் கிரமம்னு சொல்றோம். அப்ப கிரமம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா க்ஷணத்துக்கு உட்பட்டது, க்ஷணத்தோட சொரூபத்தை உடையதுதான் எது அப்படின்னா கிரமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தம் கால விதக, அந்த கிரமத்தை தான். அப்ப கிரமம்ன்றது க்ஷணத்தை விட்டுட்டு கிரமம் இல்லை, அந்த கிரமத்தை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா க்ஷணம் 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 க்ஷணம். அப்போ கிரமத்தை பாத்தீங்கன்னா வேற வார்த்தையில சொல்லுங்க சாமின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? கிரமம்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம். கிரமத்தை பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி அப்படின்னா என்ன சொல்லணும் தெரியுங்களா? கிரமம் 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 கிரமன்ற க்ஷணம் 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 க்ஷணம். எங்க ஒரே க்ஷணம் க்ஷணம்னு தொடர்ந்து சொல்றீங்களா சாமி? ஏதாவது வேற ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாமே சாமி. அப்ப கிரமம்னு வச்சுக்கோங்க. அப்போ க்ஷணம் 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 கண்டினியூஸா ஒவ்வொரு க்ஷணமா இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேரு வச்சிருக்கோம் கிரமம்னு. இப்ப கிரமம்ன்றது வாஸ்தவமா பொய்யா? புரியுதா? அப்ப பாத்தீங்கன்னா கிரமம்ன்றது பொய். அப்ப வாஸ்தவம் எது? க்ஷணம் மட்டும்தான். க்ஷணம் மட்டும்தான் வாஸ்தவம். நம்ம க்ஷணம் 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 வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். பேர் வச்சதுனால கிரமம்னு ஒரு வஸ்து இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், அதனால ஆச்சாரியர் சொல்றாரு இதை பாத்தீங்கன்னா இந்த கிரமத்தை தான் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, காலவிதக கால இத்தியாச்சக்ஷதை யோகினக, காலத்தை அறிந்த யோகிகள், காலத்தை அறிந்த யோகிகள். இப்பெல்லாம் நம்ம யோகி ஆயிட்டோம்ல, யோகம் படிக்கணும்னு யோகி தானே. இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு, இப்ப நமக்கு தெரியுது இல்ல. அப்ப காலம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, காலம் என்பது க்ஷணங்களின் தொடர்ச்சி. காலங்கள் க்ஷணம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கிரமம். கிரமத்துக்கு பேரு தான் நம்ம என்ன பண்றோம், முகூர்த்தம், மணி, நாலு, வருஷம், அப்புறம் யுகம், இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது எல்லாம் கிரமத்துக்கு பேரு. அப்ப கிரமம் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல கிரமம் போய் பேர் வச்சிருக்கோம். அப்ப பேர் வச்ச மாதிரியே கிரமம் தான் நாலா வருஷமா யுகமா இருக்கு அப்படின்னா அப்ப காலம்ன்றது வாஸ்தவத்துல என்னது? கிரமம் தான் காலம்னா
கிரமம் பொய், அதனால காலமும் பொய். சிம்பிள். அப்ப எது சத்தியம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, க்ஷணம் தான் சத்தியம். க்ஷணத்தை தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு தொடர்ந்து இருந்துச்சுன்னா கிரமம்னு சொல்றோம். அதை தான் நம்ம என்ன பண்றோம், காலம் என்று யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். அப்ப வந்து காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, வஸ்து சூன்யம். காலம் வந்து விகல்பம், வஸ்து சூன்யம், காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றார், ரொம்ப அருமையா சொல்றார். நச்ச துவௌ க்ஷணௌ சக பவதः. 2 க்ஷணங்கள் ஒன்னோட ஒண்ணு கூடி இருக்கவே இருக்காது. நீங்களும் நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கை குலுக்கிக்கிறோம், ஒன்னாயிட்டோமா? ஹேண்ட் ஷேக் பண்ணா ஒன்னாயிர முடியுமா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறோம். ஹக் பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் மெர்ஜ் ஆயிடுவோமா? எப்படி ஆக முடியும்? ஆக முடியாது. ஏன் அப்படின்னா இது தனி, இது தனிதான். அதே மாதிரி 2 க்ஷணங்களும் தனிதான். 2 க்ஷணங்களும் ஒன்னோட ஒண்ணு க்ஷணங்கள் என்ன பண்ணாது, மெரிஜாயி சக ந பவதः. 2 க்ஷணங்கள் மெரிஜாயி ஒன்றாக ஆகாது. சரி, க்ஷணம் ஆகல அப்படின்னா க்ஷணம் 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 இருக்கிற கிரமம் இருக்குல்ல, அப்ப வரிசையா கிரமத்தை நீங்க சொல்றீங்களே, அப்ப கிரமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரமம் எத்தனை இது செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 60 செகண்ட் இருக்கிற ஒரு கிரமம் இருக்கு. இப்ப 60 செகண்ட் ஒண்ணு கூடி 1 நிமிஷம் சொல்றீங்கல்ல, அப்படி கூட முடியுமா? 2 க்ஷணம் ஒன்னோட கூடாது. அப்ப 60 செகண்ட்ஸ் சேர்ந்து 1 நிமிஷம் சொல்றமே, அது உண்மையா நடக்குமா? நடக்கவே நடக்காது. 2 க்ஷணம் ஒன்னா கூடாது அப்படின்னா அப்ப 60 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு 60 செகண்ட் கூடவே கூடாது. ஆனா 60 செகண்ட கூட்டி வச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், 1 நிமிஷம். 60 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா க்ஷணமும் கூடாது. அதே மாதிரி ஒரு கிரமம்ல இருக்கக்கூடிய அநேக க்ஷணங்கள் சேர்ந்தது ஒரு கிரமம். அந்த கிரமமும் ஒண்ணு கூடாது. கிரமஸ்சன துவயோகோ சகபுவோகோ அசம்பவாத். கிரமத்துல இருக்கக்கூடிய கிரமமும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருப்பதற்கு முடியாத காரணத்தால். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சேர்த்து வச்சுதானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். 60 க்ஷணம் சேர்ந்தா எப்படி சேரும்? 60 செகண்ட்ஸ் சேர்ந்தா 1 நிமிஷம், 60 நிமிஷங்கள் சேர்ந்தா 1 மணி நேரம், 24 மணி நேரம் சேர்ந்தா ஒரு பகல் இரவு. அப்ப 30 நாட்கள் சேர்ந்தா 1 வருஷம், 1 மாசம், 12 மாசம் சேர்ந்தா 1 வருஷம். என்ன அபத்தம் இல்ல? கூட்டி வச்சுதானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அசம்பவாத், முடியாது. அதனால பூர்வஸ்மாத் உத்தரபாவினோ எத்த ஆனந்தரியம் க்ஷணஸ்ய ச கிரமக. அப்ப கிரமம்னா என்னன்னு நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பூர்வஸ்மாத் முன்னாடி இருக்கிற க்ஷணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற உத்தரபாவினோ எத் அதை அடுத்து ஆனந்தரியம், அதுக்கு அடுத்து முன்னுள்ளதுக்கு அடுத்து பின்னுள்ளதுக்கு அடுத்து முன்னுள்ளது அப்படின்னு அடுத்துன்னு வரிசையா ஒரு 100 க்ஷணத்தை வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேரு, கிரமம் அப்படின்னு பேரு. அப்ப கிரமத்துக்குள்ளார வாஸ்தவத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கிரமத்துக்குள்ளார க்ஷணம் மட்டும் தான் வாஸ்தவம், கிரமம்ன்றதும் பொய். அந்த கிரமத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் கால விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விகல்பம், வஸ்து சூன்யம். அது மாதிரி ஒரு காலமே இல்லை. ஆயிடுச்சா? அப்ப வந்து ஆச்சாரியர் சொல்ற தஸ்மாத், ஆகையினால் வர்த்தமானக ஏக ஏவ வர்த்தமான ஏவ ஏக க்ஷணம். இதெல்லாம் ஃபுல்லா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் யாரோட மதம் தெரியுங்களா? க்ஷணிக்க விஞ்ஞானத்தை பேசிட்டு இருக்கோம். ஃபுல்லா க்ஷணிக்க விஞ்ஞானம். க்ஷணிக்க விஞ்ஞானத்துக்கும் நம்ம வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்க இந்த யோகம் பேசுறதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப காலம் சொல்லிக்கிட்டு இருக்குமே, இந்த காலத்தை பேசிக்கிட்டு இருக்கிறது யார் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம்? காலம் மாயா. இப்ப இத பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு இருக்கா? யாரு? நம்ம இருக்கோம்ல, நீங்க இருக்கீங்கல்ல. இப்ப உட்கார்ந்து நம்ம தானே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். காலத்தை போய் இது க்ஷணம், இது வந்து பாத்தீங்கன்னா மணி, இது போய் வாஸ்தவத்துல எல்லா க்ஷணம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு யாரு இருக்கணும்? நான் இருக்கேன்ல. இவங்க பௌத்த மதத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவையும் க்ஷணம் சொல்லிட்டாங்க.
புரியுதா உங்களுக்கு? ஆத்மாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷணம், அதாவது க்ஷணிக்க விஞ்ஞானாத்மான்னு பேர் அவங்களோட மதத்துக்கு பேர். ஆத்மாவும் கூட க்ஷணம் க்ஷணம் தோன்றி தோன்றி மறையுது அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்ப நம்ம இங்க யோக மதத்திலையும் வேதாந்த மதத்திலையும் காலத்தை நம்ம என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, காலம்ன்றது மாயா. அந்த மாயாக்கு கீழே ஆதாரமா யார் இருக்கணும்? சைத்தன்யமா இருக்கிற ஆத்ம தத்துவம் நித்திய பிரவாகமா நித்தியமா இருக்கணும். நித்தியமான ஆத்மாக்கு மேலதான் இந்த மாயான்ற ஒரு பொய்யானது க்ஷணரூபமா காலரூபமா கல்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லுது கீழே பேசா நான் இருக்கம்பா அப்படின்னு. யோகம் சொல்லுது இதுக்கு பேசா ஆத்மா புருஷன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பௌத்தவாத விஞ்ஞானவாதிகள் ஆத்மாவும் க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வஸ்துவோட சேர்ந்துதான் ஆத்மா இருக்கு, வஸ்து இல்லைன்னா ஆத்மா இல்லை. இப்ப நான் சொல்றேன், உங்களோட அனுபவத்துல தேகம் இருந்தா தானே நீங்க இருக்கீங்க. தேகம் இல்லைன்னா இல்ல இல்ல வெயிட் பண்ணு, நான் சொல்றதே பின்னாடி ஃபாலோ பண்ணு. நான் சொல்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதிதேகம்லாம் இல்லை, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா. எப்படி க்ஷணம் தோன்றி தோன்றி மறையுதோ அதே மாதிரி ஆத்மாவும் தோன்றி தோன்றி மறையும். இப்ப நான் கேட்கிறேன், இப்போ விஞ்ஞானம் சொல்ற ஒரு தாட் இருக்குல்ல, உங்களோட அறிவு தனியா நீங்க தனியா பிரிக்க முடியுமா? தாட்ஸையும் உங்களையும் தனியா செப்பரேட் பண்ண முடியுமா? நான் நினைக்கும் போதே நீங்க இருக்கீங்கல்ல, நான் நினைக்கும் போதே நீங்க இருக்கீங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பௌத்த விஞ்ஞானவாதிகள் ரொம்ப ஷார்ப். என்னன்னா, நான் இருக்கேன்னு சொல்றதே புத்தி விருத்தி இருந்தா தானே சொல்ல முடியும். அப்ப புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா தோன்றி தோன்றி மறைகிறதா இருக்கு. அப்ப நானும் கூட வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தியோட சேர்ந்துதான் நான் இருக்கேன். அப்ப நானும் தோன்றி தோன்றி மறைகிறேன் அப்படின்னு. இந்த புத்தி விருத்தியில இருக்கிறவன் யாரு? நம்ம வேதாந்தத்துல புத்தி விருத்தியோட இருக்கிறவன் யாரு? ரிஃப்ளெக்ஷன், வேற எதுவும் இல்லை. ரிஃப்ளெக்ஷன், புத்தியில பட்டா ரிஃப்ளெக்ஷன். அப்ப புத்தி தோன்றி தோன்றி மறையும் போதும் யார் தோன்றி தோன்றி மறைவா? ரிஃப்ளெக்ஷன் தோன்றி தோன்றி மறையும். இந்த ரெண்டுத்து புத்தி விருத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற சைத்தன்யத்துக்கு அந்நியமா வேற ஒரு ஆத்மான்னு ஒண்ணு பேஸ் இருக்கா? அதுதானே பிரம்மம்னு நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு சொல்றோம். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை பத்தின ஸ்ருதி ஞானம் இல்லாததுனால, வேதத்தோட ஞானம் இல்லாததுனால என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷணம் க்ஷணம் தோன்றி மறைகிறது தான் ஆத்மா. பிரதிபிம்பத்துக்கு அந்நியமா பிம்பம்னு ஒண்ணு அவனுக்கு அதிஷ்டானமா ஒண்ணு இருக்குன்றத அவன் அறியல. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? பௌத்த மதவாதி என்ன பண்ணிட்டான்? ஆத்மா வந்து க்ஷணம் க்ஷணம் தோன்றி மறைகிறது அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டுப்பா. ஆனா நீ சொல்ற அந்த க்ஷணம் க்ஷணம் தோன்றி மறைகிறது வந்து பாத்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அதுதான் க்ஷணிக்கமா தோன்றி தோன்றி மறையுது. ஜாகிரதத்துல இருக்கு, அதுக்கப்புறம் சொப்பனத்துல வேற மாதிரி ஆயிடுது, அப்புறம் டீப் ஸ்லீப்ல இல்லாம போகுது, திரும்ப ஜாகிரதத்துல வருது. அப்ப தோன்றி தோன்றி மறையுதா? ஆமா, தோன்றி தோன்றி 3 காலத்திலேயே மறையுது. அதையே இன்னும் ரொம்ப பகுத்து சொன்னீங்க அப்படின்னா, ஒவ்வொரு க்ஷணமும் பிரதிபிம்ப சைத்தன்யம் மறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா சதா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்தியம், ஏக்கம், விமலம், அச்சலம் அப்படின்னு நம்ம பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றோம். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அநேக்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கம், அநேக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து முக்கியமானது தஸ்மாத், ஆகையினால் வர்த்தமானக ஏவ ஏக்க க்ஷணம். அப்போ காலம்ன்றது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. நிகழ்காலத்துல எது பிரசன்ட்ல இருக்கோ, பிரசன்ட்ல எத்தனை க்ஷணம் இருக்கும்? ஒரு க்ஷணத்துல ஒரு க்ஷணம் தான் இருக்கும், ஒரு க்ஷணம் தான் இருக்கும். வர்த்தமான ஏவ ஏக்கக க்ஷணம். அப்ப எது சத்தியம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சத்தியம். ந பூர்வ உத்தர க்ஷணக சந்தி இது. இந்த பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு க்ஷணத்துல முன்னாடி இருக்கிற க்ஷணமும் இல்லை, பின்னாடி இருக்கிற க்ஷணமும் இல்லை. அப்ப எது சத்தியம்னு கேட்டீங்கன்னா செப்பரேட், தனித்தனி. போன க்ஷணம் போயிடுச்சு, ஃபியூச்சர்ல வரக்கூடிய க்ஷணம் இன்னும் வரல. அப்ப பிரசன்ட்ல இருக்கிற க்ஷணம் ஒரே க்ஷணம்,
அப்ப எது சத்தியம்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நானும் நீங்களும் இப்ப பிரசன்ட்ல இருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் சத்தியம். நம்மளோட பாஸ்ட் எல்லாம் போய் இனி ஃபியூச்சர்ல வரக்கூடியதும் இன்னும் வரல. அப்ப எது சத்தியம்னு கேட்டா இந்த க்ஷணம் சத்தியம், இந்த க்ஷணம் சத்தியம். அப்ப ஒவ்வொரு க்ஷணமும் தான் சத்தியம். இதுக்கு அந்நியமா பாஸ்ட விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். உங்களை பத்தி நான் யார்ட்டையும் கேட்டதே இல்லை தெரியுங்களா. அதிகம் யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி உங்களோட பாஸ்ட் என்ன எதாவது கேட்டிருக்கேன்னு நீங்களா ஏதாவது சொன்னதான் உண்டு. நான் யார்ட்டையுமே கேட்கவே மாட்டேன், பாஸ்டே கேட்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? பாஸ்ட்ல அர்த்தமே இல்லை. ஏன்னா போயிடுச்சு இல்லை, இப்ப இருக்கா? இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா 10:15 ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுனது போயிடுச்சு இல்ல, போன நிமிஷம் பேசுனது போயிடுச்சு இல்ல, போன க்ஷணம் பேசுனது போயிடுச்சு இல்ல, போயிடுச்சு 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 போயிடுச்சு. அப்ப எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ட்ல இருக்க ஒரே ஒரு க்ஷணம் மட்டும்தான் சத்தியம். அப்ப அந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் 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 பிரசன்ட்னு அநேக பிரசன்ட்ல இருக்கக்கூடிய க்ஷணங்கள் சேர்ந்து அதை தான் நம்ம என்ன பண்றோம், ஃபியூச்சர் பாஸ்ட் பிரசன்ட்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ஒரே ஒரு க்ஷணம் மட்டும்தான் சத்தியம். அதனால அந்த ஒரு க்ஷணத்துல பாஸ்ட்ல இருக்கிற முன்னாடி போன க்ஷணமும் இல்லை, பின்னாடி வரக்கூடிய உத்தர க்ஷணம் பின்னாடி வரக்கூடிய க்ஷணமும் இல்லை. அப்ப ஒரு க்ஷணத்துல ஒரு க்ஷணம் தான் இருக்கும். தஸ்மாத் நாஸ்தி தத் சமாஹாரக. அதனால வந்து பாத்தீங்கன்னா க்ஷணங்களோட கூட்டுறவுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. க்ஷணங்கள் எல்லாம் கூடி இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப எது சத்தியம் சுவாமின்னு யாராவது கேட்டாங்கன்னா, பிரசன்ட் மட்டும் தான் சத்தியம். வெறும் பிரசன்ட், ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஏது பூத்தபாவினக க்ஷணாக தே பரிணாம அன்விதா வியாக்கியேயாக. ஏது பூத்தபாவினக, எந்த க்ஷணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனவைகளோ, எவைகள் வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடியவைகளோ, இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணாக, எந்த க்ஷணங்கள் வருமோ எந்த க்ஷணங்கள் போயிடுச்சோ அவைகள் வந்து பாத்தீங்கன்னா பரிணாம அன்விதா வியாக்கியேயாக. அவைகளை எல்லாத்தையும் நம்ம 13வது சூத்திரத்திலேயே என்ன பண்ணிட்டோம், 13 தானே, பரிணாம திரய சம்யம 15. ஆமா, 15ல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்திரை. ஆமா ஆமா, பரிணாமத்திரைய சம்யமா, பரிணாமத்திரயம். அப்ப பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க, 15:2-3-15 போட்டுங்க. அந்த 14ல இருந்தே ஆரம்பிக்கிறது. 2 சூத்திரமோ 3 சூத்திரமோ அந்த பரிணாமவாதத்தை பற்றி பேசணும். அப்ப டீப்பா ரொம்ப 15-14 கூட நினைக்கிறேன்ல இல்லையா? சரி, எழுதிங்க, அதை பாத்துங்க. அந்த ஏரியால பெரிய விசாரம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடியது, அப்ப நிகழ்காலம், இதெல்லாம் நம்ம எங்க பேசியிருக்கோம் அப்படின்னா பரிணாமத்துல பேசியிருக்கோம். வியாக்கியேயாக, இதெல்லாத்தையும் பரிணாம விஷயத்துல வியாக்கியானம் பண்ணணும். ஆனா இப்ப நம்ம பேசுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாஸ்தவத்துல பிரசன்ட் மட்டும்தான் வாஸ்தவம், ஒரு க்ஷணம் மட்டும்தான் வாஸ்தவம். தேன ஏகேன க்ஷணேன, இந்த ஒரு க்ஷணம் நம்ம நினைக்கிறோம், ஆனா இந்த ஒரு க்ஷணத்துல தான் தேன ஏகேன க்ஷணேன, அந்த ஒரு க்ஷணத்துல தான் கிருஷ்ணோ லோகஹ, இந்த மொத்த லோகமும் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் அனுபவதி. இந்த ஒரு க்ஷணத்துல தான் நம்ம எல்லா பரிணாமங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனி. இதை வந்து பாத்தீங்கன்னா க்ஷணிக்க விஞ்ஞானம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒண்ணு போயிடுச்சுன்னா எப்படிங்க அடுத்தது அது புதுசு புதுசா இருக்குன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெர்மினாலஜி நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆலய விஞ்ஞானத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ரிலே ரேஸ். ரிலே ரேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் வந்து ஓடுறாங்க அப்படின்னா, 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தா ஓடுவாங்க இல்ல. ஒரு பெர்சன் எங்க முடிக்கிறாரோ அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்டிக்கை கேரி பண்ணிக்கிட்டு அவர் இன்னொரு இடத்து வரைக்கும் ஓடுவார். அந்த ஸ்டிக்கை 3வது பர்சன்ட்டை கொடுத்து அந்த ஸ்டிக்கு 3வது பர்சன்ட் தூக்கிட்டு ஓடுவார். அந்த ஸ்டிக்கை 4வது ஆள்கிட்ட கொடுத்து 4வது பர்சன்ட் தூக்கிட்டு ஓடுவார். இப்படித்தான் நடக்குது.
இதே மாதிரி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இந்த தேகம், இந்த தர்மம் சொல்லக்கூடியது இருக்குல்ல, போன க்ஷணத்துல என்னுடைய தேகத்துல என்ன இருந்துச்சோ, என் மனசுல என்ன இருந்துச்சோ, எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அடுத்த க்ஷணத்துக்கு அது என்ன பண்ணுது, பாஸ் பண்ணுது. சம்ஸ்காரத்தை இன்னொரு அடுத்த க்ஷணத்துக்கு கொடுக்குது, அடுத்த க்ஷணத்துக்கு கொடுக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஆனா அனுபவிக்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு க்ஷணத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பூரணமான லோக்கமும் பரிணாமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் சட்டில். இது பாத்தீங்கன்னா இதோட போகுது. இதுக்கு மேல நான் இது பண்ண கிரிட்டிக்கல் ஆயிடும், இன்னும் கஷ்டமாயிடும். அதனால இப்படியே நினைச்சுங்க, ஒரு க்ஷணத்துக்குள்ளாரதான் நம்ம பாத்தீங்கன்னா பூர்வ க்ஷணத்தோட சம்ஸ்காரம் வந்துடுது. இந்த க்ஷணத்துல நம்ம அனுபவிச்சு இந்த க்ஷணம் தோன்றி மறையும் போது இந்த க்ஷணத்துல இருக்கிற சம்ஸ்காரம் அடுத்த க்ஷணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்போ நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஒரு லைஃப் இருக்கிற மாதிரி நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல ஒவ்வொரு க்ஷணத்துல தான் ஒவ்வொரு மனிதர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு க்ஷணத்துல தான் எல்லா விஷயங்களும் அனுபவிக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு கண்டினியூஸா ஒரு காலம், பெரிய காலம் இருக்கிற மாதிரி நமக்கு தொடர்ச்சியா தெரிகிறது. இந்த புத்தி பண்ற ஒரு மாயாஜாலம். அனுபவம்ன்றது பிரசன்ட். ஆனா அனுபவம்ன்றது உங்களுக்கு நான் இப்ப மைசூர் பாக் வைக்கிறேன், மைசூர் பாக் எடுத்து வாயில வைக்கிறீங்க, இதுக்கு என்ன பேரு, அனுபவம். பிரசன்ட் தானே? சரி, பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் பாக் எடுத்து வச்சோடனே உங்களுக்கு அடுத்த தாட் என்ன வருது அப்படின்னா, இது மைசூர் பாகு. எப்படி தெரியும் மைசூர் பாகுன்னு? ஏற்கனவே சாப்பிட்டு இருந்த மைசூர் பாக்கோட அப்போ பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கோட பழைய ஸ்மிருதி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்துருதா? சரி, இது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டுக்கு போயிடுது. அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுது, நான் நேற்று சாப்பிட்ட மைசூர் பாக்குன்னு போயிடுது, காலையில சாப்பிட்டேன்னு போயிடுது. இல்லைன்னா ஃபியூச்சருக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் இதை சாப்பிட போறாங்க போய் அப்படின்னு முன்னாடி நம்ம யோசிக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் மட்டும் பிரசன்ட், அனுபவம் மட்டும் தான் பிரசன்ட். நல்லா தெரிஞ்சுங்க, பிரசன்ட்ல இருக்கிறது. ஆனா ஒரு அனுபவம் எப்பவுமே தனிச்சு இல்லை. ஒவ்வொரு அனுபவமும் பாத்தீங்கன்னா கடந்து போனதோட சேர்ந்துதான், அதோட சம்ஸ்காரங்களோட சேர்ந்துதான் அது உண்டாகிறது. அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனியா இருந்தாலும் அந்த க்ஷணத்துல ஒரு ஸ்மிருதின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு, சம்ஸ்காரம், வாசனை அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு தாட்டும் ஒரு பிரத்யக்ஷ ஒரு க்ஷணத்துல தனியா நமக்கு அனுபவத்தை கொடுத்தாலும் அதுக்கு பேஸா என்ன இருக்கும், வாசனா, ஸ்மிருதி அப்படின்றது பேஸா இருக்கும். அடிச்சா அதான் நம்ம சொல்றோம், அந்த ரிலே ரேஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டையும் அடுத்தடுத்த தாட்டுக்கு கேரி பண்ற மாதிரி ரிலே ரேஸ்ல ஓடுறவங்க அந்த ஸ்டிக்கை கொடுத்துக்கிட்டே போற மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரியுது. அப்ப இந்த உலகம் மொத்தமும் வரப்போகுது. அடுத்த பாதத்தை இது வரப்போகுது பின்னாடி 9வது சூத்திரத்துல அடுத்த பாதத்தை பார்க்க போறோம் வாசனையை பத்தி. அதனால பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நல்லா புரியணும், எதை அனுபவிச்சாலும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கடந்து போனதோட பேஸ்ல இருந்துதான் பிரசன்ட்ல இருக்கிற அனுபவம். ஆனா ஒவ்வொரு அனுபவமும் ஒரு க்ஷணத்துல மட்டும்தான் நிகழக்கூடியது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா எதை அனுபவிக்குது சுவாமி அப்படின்னா, மொத்த உலகமும் ஒரு க்ஷணத்துல இருக்கிறத தான் அனுபவம் பண்ணுகின்றன. அது மட்டும் இல்ல, தத்து க்ஷண உபாரூடாக கலு அமீ தர்மஹா. அந்த ஒரு க்ஷணத்துல ஏறி உட்கார்ந்ததா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றன. வஸ்துக்கள் எங்க இருக்கு, தர்மங்கள்னு சொல்லக்கூடிய வஸ்துக்கள், மேட்டர். ஒரு மேட்டர் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு க்ஷணத்துல ஏறி உட்கார்ந்துதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றது. அப்ப பாத்தீங்கன்னா க்ஷணத்துக்கு மேல ஒவ்வொரு க்ஷணத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் ஏறி உட்கார்ந்து இருக்கிறது. தயோகோ க்ஷண தத்து கிரமயோகோ. அப்போ ஒரு ஞானி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்றோம் தெரியுங்களா, நான் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிலிம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணி அந்த இப்ப நான் பண்றதே இல்லை, முன்னாடில பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வேதம் கத்துக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன வாக்மேன் ஒன்று வச்சிருந்தேன். அந்த வாக்மேனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறத
நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி தேய்ச்சிருக்கு தெரியுங்களா. ஸ்லோ மோஷனில் போட்டு விட்டுருவேன். 2, 4, 6, 8ன்னு ஸ்லோ ஓடுறது முன்னாடி இருந்துச்சு இல்லை, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் கேட்கல, நம்ம யூடியூப்ல நீங்க சொன்னீங்க. அதான் நானும் பார்க்கவே இல்லை. நான் இது இனிமேல் பார்க்கணும். நான் பார்க்கவே ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம். இப்போ வேலை இல்லை இப்பெல்லாம். அப்போ என்ன பண்றோம், ஸ்லோ பண்ணி பார்க்குறோம்ல. அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளால மிஷின்ல பண்ற காரியத்தை நம்ம புத்தி பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும். மிஷின் பண்ணுது, மிஷின் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி பண்ணுது. ஸ்லோ மோஷன்ல காட்சிகளையும் பண்றோம், ஸ்லோ மோஷன்ல வாய்ஸையும் பண்றோம். அப்படிதான் போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மிஷின்ல என்ன பண்றோமோ அதே காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தி பண்ணுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ரிசீவ் பண்றது எல்லாத்தையும், இப்ப நான் பேசுறது எல்லாத்தையும் நீங்க ஸ்லோ பண்ணி ரிசீவ் பண்ணீங்கன்னா, நான் இவ்வளவு வேகமா பேசுறத உங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க புத்தி மெதுவா புரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும். அற்புதமா இருக்கும்ல. இது எதனால் நடக்கும் சுவாமி? சத்துவ குணம். வேற எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சத்துவ குணம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷணத்தை வந்து நீங்க பார்க்க முடியும். க்ஷணத்தோட க்ஷணம் அடுத்தடுத்த க்ஷணம் தொடர்ந்து வரக்கூடிய கிரமத்தையும் உங்களால பார்க்க முடியும். இந்த விதமா பார்த்து தயோகோ க்ஷண தத்து கிரமயோகோ சம்யமா, அதுல ஒருத்தருக்கு சம்யமம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தயோகோ சாட்சாத் கரணம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா க்ஷணத்தையும், க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல யாரோட சுரூபம்? காலம், மாயா சுரூபம், இந்த சித்தத்தோட ப்ரொஜெக்ஷன். அப்ப சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ண, க்ஷணத்தை ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய இந்த சித்தத்தை வந்து சாட்சாத்காரம் பண்ணுவீங்க. இந்த கிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா நிர்மாணம் பண்ணி உங்களுக்கு காலத்தை வந்து யாரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்களோ அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரத்யக்ஷம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சாட்சாத்காரம் நடந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்தை சம்யமம் பண்றதுனால உங்களுக்கு பரம்பிரசங்கியானத்துல உண்டாகிற நான் வேற சித்தம் வேற அப்படின்ற சித்தத்தை சாட்சாத்காரம் பண்ற சாமர்த்தியம் உண்டாகி விடுகிறது. ததச்ச விவேகஜம் ஞானம் பிராப்துபவதி. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது வேற நான் வேறன்னு. சித்தத்தையே உங்களால காலத்தை பண்றதும் சித்தத்தை பண்றதும் ரெண்டும் ஒண்ணு. காலத்தை பார்த்து இந்த சித்தத்தை நான் வேற இது வேறன்னு பார்க்கக்கூடிய இந்த விவேக கியாதி ஞானமானது ஒருத்தருக்கு உண்டாகி விடுகிறது அப்படின்னு முடியும். இதோட 52வது சூத்திரம் கம்ப்ளீட் ஆகும். இது அதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சா முடியாது, நாளைக்கே வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கு 53வது பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. காலையில் எந்திரிச்சோன்னு காலையில் வேக்கப் ஆனோன்னு தரதுன்னு எந்திரிச்சுலாம் எதுவும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சத்துவ குணம் ரொம்ப உத்கிருஷ்டமாக இருக்கும். நல்லா டீப் ஸ்லீப் இதாகி நல்ல நிம்மதியாக ஒரு தூக்கம் தூங்கி காலையில் வேக்கப் ஆகும்போது தமோ குணம் போய் ஃபுல் ஃப்ரெஷ் ஆயிடும். நீங்கள் தூக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா விவேகம்லாம் பண்ண முடியாது. அப்போ தமோஸ் தான் இருக்கும். எந்த சமயத்தில் டீப் ஸ்லீப் நல்லா சவுண்ட் ஸ்லீப் தூங்கிட்டு வேக்கப் ஆகும்போது ப்ரெசன்ட் அந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக கண்ணு திறக்கும். அப்படியே கண்ணை கசக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா பண்ணக்கூடாது. அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு தூக்க கலக்கம் போகலை, தமசில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ சில சமயம் உங்களுக்கு என்ன ஆயிரும், தும்னு சூரிய பிரகாசம் மாதிரி கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மூடாமல் நல்லா பிரகாசமாக இருக்கும். புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸ்க்கு வந்துடும்ல. அந்த மாதிரி ஒரு சத்துவ தூக்கம் தூங்கி வெளியில வரீங்க அப்படின்னா அப்ப இமீடியட்டா என்ன பண்ணணும், சத்துவ குணம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம்ல 98%, 95, 94 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல இருக்கும். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிருக்காது, ரஜோகுணம் வந்திருக்காது, தமோ குணம் வந்திருக்காது. தமோ குணம் போயிட்டு சத்துவ குணம் பிரகாசம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா காலத்தை பிடிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் இப்ப இருக்கிறது பேக்கப் ஆனோன்னு இருக்கிற அந்த சமயம் தான் காலத்தை நம்ம சிந்தனை பண்றதுக்கு என்ன காலம்னா என்ன
அப்படின்னு சிந்தனை பண்றதுக்கான சமயம். உத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு உத்து பாருங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா டைம் போகுதுன்னு பாருங்க. எப்படி டைம் போகுது ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் என்ன உண்டோ அதை பார்த்து பார்த்து அபியாசம். ஐயோ